ஷெஹன்ஷா சலீமின் பாதுகாப்பிற்காக நீங்கள் அங்கு செல்வதை ஏன் என்னிடம் கூறவில்லை? அவனை தாக்க போகிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்துள்ளது. அதை என்னிடம் கூற வேண்டும் என்று தோன்றவில்லையா? நானும் உங்களுக்கு உதவியாக இருந்திருப்பேன். நான் வேண்டுமென்றே உங்களிடம் மறைக்கவில்லை ஜோதா பேகம். உங்கள் வீரத்தின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஜோதா பேகம், நீங்கள் ஷேகு பாபாவின் தாயார். இந்த தகவல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் கவலை அடைந்திருப்பீர்கள். நீங்கள் ஷேகு பாபாவின் தாய் மட்டுமல்ல, எனக்கும் பேகம் ஆவீர்கள். நீங்கள் கவலைப்பட்டால் அதை என்னால் நிச்சயம் தாங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் கவலைப்பட்டால் பிறகு நான் கவலை அடைந்து விடுவேன். ஆகையால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஷேகு பாபாவின் பாதுகாப்பிற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து விட்டேன். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. சலீம் இந்த அரண்மனை விட்டு சென்ற பிறகு நான் ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இருக்கவில்லை, தெரியுமா உங்களுக்கு? ஜோதா பேகம், நீங்கள் ஒரு ராஜபுத்திரி, அதுவும் இல்லாமல் ராஜமாதா ஆவீர்கள். அதனால் இளவரசருக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் என்ன ஆபத்து எப்போது வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாராலும் என் ஷேகு பாபாவிற்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஆம், இருந்தாலும் பிறகு எதை நினைத்து என் பேகம் இவ்வளவு கவலை கொண்டிருக்கிறீர்கள்? அது தாக்குதல் நடத்தியவர்களை இன்னும் பிடிக்கவில்லை அல்லவா? நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் ஜோதா பேகம். அந்த குற்றவாளியை நான் பிடிக்கும் வரையில் நிச்சயமாக நான் ஓய்வெடுக்க மாட்டேன். அவனை பிடித்த பிறகு நான் அவனை உயிரோடு விடப்போவதில்லை ஜோதா பேகம். இந்நேரம் யார் வந்திருப்பார்கள்? தெரியவில்லையே, இரு பார்த்து வருகிறேன். யாக்கூப், நீயா? என்னவாயிற்று உனக்கு? அண்ணா, இது எப்படி நடந்தது? நீ உள்ளே வா. இது எவ்வாறு நடந்தது? நான் ரோந்து பணியில் இருக்கும் பொழுது ஒரு கொள்ளைக்காரன் வந்தான். அவன் என்னை அடித்து போட்டுவிட்டு கொள்ளையடித்து சென்று விட்டான். நல்ல வேளை உயிர் பிழைத்தாய். இந்தா, சற்று நீர் பருகு. அண்ணா, அண்ணி எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறாள். நல்லது. ஜில்பஹார், விரைந்து சென்று வைத்தியரை அழைத்து வா. இல்லை, அதற்கு அவசியமில்லை. சிறு காயங்கள் தான். வீட்டிலேயே மருந்திட்டால் சரியாகிவிடும். உன் காயத்தின் அளவு என்ன என்பது உனக்கு தெரியவில்லை. இல்லை இல்லை, நான் தங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் முடியாது. நான் நன்றாக இருக்கிறேன். 4-5 தினம் ஓய்வெடுத்தால் பிறகு நான் சென்று விடுவேன். இல்லை அண்ணா, இதுவும் உங்கள் வீடுதான். நீங்கள் குணமாகும் வரை இங்கு தாராளமாக தங்கலாம். ஜில்பஹார், சிறிதளவு வெந்நீரும் சிறிது மஞ்சள் பொடியும் கொண்டு வா. விரைந்து வா. இதற்கு மேல் என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. சலீமுக்கு அளித்த தண்டனை போதும். அவனை மீண்டும் இங்கு அழைத்து வா. தாயே, நான் இல்லை மகாராணியாரே. நாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும். ஷெஹன்ஷா தனது முடிவை மாற்றிக்கொண்டார் என்று பலரும் பேசிவிடக் கூடாது. ஷெஹன்ஷாவை அனைவரும் தவறாக நினைப்பார்கள். அதைவிட பெரிய அவமானம் என்ன இருக்கிறது? ஷெஹன்ஷா இட்ட கட்டளையை அவரே மீறினால் அது சரியாக இருக்காது. ஷெஹன்ஷாவின் கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு குழந்தையின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாகும். இதை நான் இளவரசர் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. எந்த குழந்தையின் உயிராக இருந்தாலும் ஆபத்தில் விடக்கூடாது. நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? உன் மனதில் இருப்பதை நீயும் கூறு. சலீம் உன்னுடைய மகனாவான். ஆமத்தை அவர்களே,
எனக்கும் கவலையாகத்தான் உள்ளது. அதே நேரத்தில் ஷெஹன்ஷா எடுத்த முடிவின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவர் முடிவில் நான் இடையூறு செய்ய மாட்டேன். அதனால் ஷெஹன்ஷா என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதில் முழு சம்மதம். தாயே, என் உயிரை விட எனக்கு ஷேக்கு பாபா தான் மிகவும் முக்கியம். அவன் உடலில் ஓடுவது பாபர் வம்சத்தின் ரத்தம் ஆகும். அதனால் அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு குதா மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஷேக்கு பாபாவோடு இருக்கும் வரையில் அவருக்கு எதுவும் ஆகாது. எனது ஷேக்கு பாபா பத்திரமாக இங்கே திரும்பி வருவான். அந்த தாக்குதலை நடத்தியவர் இருக்கிறார்களே, நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் தாயே. வெகு விரைவில் என் சிப்பாய்கள் அவனை கைது செய்து விடுவார்கள். பிறகு நான் அவனுக்கு கடுமையான தண்டனை விதிப்பேன் தாயே. நீங்கள் கவலைப்படாதீர்கள். அனைத்து இடங்களிலும் நன்றாக குற்றவாளியை தேடுங்கள். அவனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. எங்கேனும் தர்மசாலைக்கு சென்றிருக்கலாம், அல்லது எவரேனும் மருத்துவரை தேடி சென்றிருக்கலாம். நீங்கள் அனைத்து தர்மசாலைகளிலும் தேடுங்கள், அனைத்து வைத்தியசாலைகளிலும் தேடுங்கள். தேவை ஏற்படின் அனைத்து வீடுகளிலும் தேடுங்கள். அவன் ஆக்ராவை தாண்டி எங்கும் சென்றுவிடக் கூடாது. எப்பாடுபட்டாவது நாம் அவனை பிடித்து ஷெஹன்ஷாவின் முன்பு நிறுத்தியாக வேண்டும். செல்லுங்கள். சரி, நான் தர்பாருக்கு செல்கிறேன். நீ இங்கேயே ஓய்வெடுத்துக்கொள். நாதிரா இங்கேதானே இருக்கிறாள். அவள் உன்னை பார்த்துக் கொள்வாள். தந்தையே, தந்தையே, சிப்பாய்கள் எங்கே சுற்றிக் கொண்டிருக்கின்றனர்? யாரை தேடுகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் குற்றவாளி யாரையாவது தேடி வந்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யட்டும். நான் சொல்வதை நீ கேள். இவன் என்னுடைய நண்பன். இவனுக்கு காயம் பட்டுள்ளது. நான் தர்பாருக்கு செல்வதால் இவனை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். சரி தந்தையே. பாருங்கள் மாமா, தாங்கள் ஓய்விடுங்கள். நான்கு புறங்களிலும் சிப்பாய்கள் இருக்கிறார்கள். நான் இங்கிருந்து உயிரோடு தப்பிப்பானே என்பது தெரியவில்லை. கதவை திறவுங்கள். குற்றவாளியை தேடி வந்துள்ளோம். நாங்கள் அரசாங்க வீரர்கள். இது வருகிறேன். செல்லாதே, நில். கதவை திறக்காதே. ஏன்? சிற்பாய்கள் தானே வந்திருக்கின்றனர். பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள்? தர்பாரில் அனைவரையும் என் தந்தைக்கு தெரியும். நீங்கள் ஓய்வெடுங்கள், ஒன்றும் ஆகாது. யார் நீ? இதற்கு முன்பு உன்னை பார்த்ததில்லையே. அது நான். இவர் என் தந்தையாரின் நண்பர் ஆவார். இவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் என் தந்தை ஓய்வெடுப்பதற்காக அழைத்து வந்தார். காயம் பட்டதா? எப்படி? அது நேற்று மலைப்பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கு விழுந்து விட்டேன். ஆனால் நேற்று வழிப்பறி கொள்ளையர்கள் கொள்ளையடித்ததாக கூறினீர்கள். அவர்கள் தானே உங்களை தாக்கியது. உனது பொருட்கள் எங்கே உள்ளன? தேடுங்கள் அவற்றை எல்லாம்.
இவன்தான் குற்றவாளி ஹுசூர். அதற்கான ஆதாரம் இங்குள்ளது பாருங்கள். பாருங்கள், ஃபருக் ராஜாவின் செய்தி, அதாவது இளவரசன் நமது இளவரசர் சலீமை கொல்லும்படி கட்டளையிட்டுள்ளார். இவன் தான் அந்த கொலைகாரன். இவனை கைது செய்யுங்கள். இல்லை, இங்கு பாருங்கள், இவர் எனது தந்தையின் நண்பர் ஆவார். இவர் குற்றவாளி அல்ல. அவரை விட்டுவிடுங்கள், அவரை விட்டுவிடுங்கள். ஷெஹன்ஷாவிற்கு தனது மக்களின் பாதுகாப்பை தவிர வேறு எதுவும் முக்கியம் அல்ல. ஷெஹன்ஷாவின் வாரிசுக்கு இப்படி ஒரு நிலைமை என்றால் பிறகு சாதாரண மனிதர்களின் நிலைமை என்னவாகும்? அவர்களை பிறகு எவ்வாறு காப்பாற்றுவது? அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் பன்மடங்கு அதிகப்படுத்த வேண்டும். ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஹுசூர், இளவரசர் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளில் ஒருவனை நம் வீரர்கள் கைது செய்து விட்டார்கள். அவனை உடனே என் முன்பு ஆஜர்படுத்துங்கள். அவனை உடனே என் முன்பு ஆஜர்படுத்துங்கள். என்ன இது? அவரை கைது செய்து எங்கே அழைத்துச் செல்கிறார்கள்? இவன் ஒரு குற்றவாளி. நேற்று இளவரசர் மீது தாக்குதல் நடத்தினார்களே, அவர்களில் இவனும் ஒருவன். ஷெஹன்ஷா முன்பு ஆஜர்படுத்த அழைத்துச் செல்கிறார்கள். ரஷித் மியான், கதவை திறங்கள். சாப்பிடு. பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இனிப்பு சாப்பிடு. நன்றி. திடீரென்று வந்திருக்கிறாயே? ஒன்றுமில்லை ரஷித் மியான், சுற்றி பார்க்கலாம் என்றுதான் ஆக்ராவிற்கு வந்தோம். அப்படியே இவரும் ஆக்ராவை பார்த்தவாறு இருக்கும் அல்லவா? பிறகுதான் ஞாபகம் வந்தது நீ இங்கு இருப்பது. நான் உன்னை பார்த்து ஒரு 7-8 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதான் உன்னை பார்க்கலாம் என்று. அது மட்டும் போதாது, சிறிது நாட்களுக்கு நீ இங்குதான் தங்க வேண்டும். நிச்சயமாக. தர்பாரை பார்க்க எனக்கு எங்கே அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஷெஹன்ஷாவின் தர்பாரில் இருக்கும் உன் வீட்டில் இருப்பது எனக்கு மிகவும் பெருமைதான். இவை அனைத்துமே ஷெஹன்ஷாவின் கருணைதான். அவர் மிகவும் நல்லவராவார். இந்த சதி திட்டத்தில் உன்னோடு சம்பந்தப்பட்டது வேறு யார்? சரி, என் சிப்பாய்கள் உன்னிடமிருந்து உண்மையை வரவழைப்பார்கள். இந்த சதி திட்டம் பருக் ராஜா உடையது. பிறகு ஆக்ராவில் உனக்கு யார் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவரின் பெயரையும் கூறு. ஹுசூர், அரண்மனையின் அருகில் இருக்கிறதே அவ்வீடுதான். ஷெஹன்ஷா எனக்கு தெரிந்த அவ்வீட்டில் நமது தவேல் வித்வான் ரஷித் மியான் அங்கே தங்கியிருக்கிறார். இந்த குற்றவாளிக்கு ராஷித் கான் அடைக்கலம் கொடுத்திருந்தார் என்றால் ராஷித் கானும் ஒரு குற்றவாளிதான். அதற்கான தண்டனையை அவருக்கு அளிக்க வேண்டும். ருக்கையா பேகம் கூறுவது சரிதான் ஷெஹன்ஷா. நம்பிக்கை துரோகம் செய்தவனை விட்டு வைக்க கூடாது. ராஷித் குற்றவாளி. குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். ரஷித் கானை என் முன்பு ஆஜர்படுத்துங்கள். நல்ல வெளி வந்து விட்டீர்கள். யாக்கூப் மியானை சிப்பாய்கள் கைது செய்து அழைத்து சென்றதாக நாதிரா கூறினாள். அவர் ஏதோ பெரிய குற்றம் செய்திருக்கிறாராம். அவள் கூறியது அனைத்துமே உண்மைதான்.
அவன் ஒரு விஷ பாம்பு என்பது எனக்கே தெரியாமல் போய்விட்டது. நான் அவனை என் உயிர் நண்பன் என்று இங்கு தங்க வைத்தேன். ஆனால் அவனோ மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறான். இளவரசர் சலீமை கொலை செய்வதற்காக இங்கு வந்துள்ளான். தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவன் சதியில் சிக்கிக் கொண்டோம். இளவரசர் சலீமை தான் பார்த்தே ஆக வேண்டும் என்று அவன் எதற்காக அடம் பிடித்தான் என்று இப்போதுதானே புரிகிறது. சலாம். 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 யா அல்லாஹ், தாங்கள் இளவரசர் தானே? சலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் இங்கு இளவரசர் இல்லை, ஒரு சாதாரண மனிதர். நன்றாக பார்த்துக்கொள். இளவரசரை இவ்வளவு நெருக்கமாக மீண்டும் நம்மால் பார்க்க இயலாது. பாரபட்சம் பார்க்காமல் ஷெஹன்ஷா தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஆனால் இவரும் உழைப்பதற்கு சளைத்தவர் அல்ல. பார்த்தாயா, ஒரு சாமானியனை போல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஜல்பஹார், இப்போதுதான் அவனை தர்பாருக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். யா கோதா, இப்பொழுது என்ன ஆகும்? நடந்த உண்மை அனைத்தையும் ஷெஹன்ஷாவிடம் கூறினீர்களா? தாங்கள் ஏன் இதை கூறவில்லை? நான் தான் பயந்து விட்டேனே. ஆனால் இப்போதே நாம் ஷெஹன்ஷாவை சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறுவதுதான் நல்லது என்று தோன்றுகிறது. ராஷித், நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக உன்னை கைது செய்கிறேன். வீரர்களே, ஹுசூர், நீங்கள் நினைப்பது போல் அல்ல. நான் ஒரு நிரபராதி. சலாம். ரஷியத் கான், நீதான் அந்த குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தாயா? ஆம் ஜகாப்பனா. விசாரித்ததில் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதற்கு முன்பு ராஷித் பரூக் அரசரிடம் வேலை செய்திருக்கிறான் என்று. இவர்கள் நட்பு அங்குதான் ஆரம்பித்தது. அது உண்மைதான் ஷெஹன்ஷா. நான் இங்கு வருவதற்கு முன்பு அங்கே தபேலா வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது யாக்கூப் எனக்கு அந்த இடத்தில் தான் பரிச்சயமானான். ஆனால் ஒரு விஷயம் மற்றும் முற்றிலும் போய், இந்த சதித்திட்டத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. இவன் தன் மனைவியோடு ஆக்ராவை சுற்றி பார்க்கத்தான் வந்ததாக கூறினான். இவன் என்னுடைய பழைய நண்பன் என்பதால் என் வீட்டில் தங்க நான் அனுமதித்தேன். ஆனால் இவனுடைய உண்மையான சுயரூபம் எனக்கு அப்போது தெரியவில்லை அரசே. நான் நிரபராதி ஹுசூர், என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்றும் தங்கள் நம்பிக்கைக்குரியவன். இவன் கூறுவது அனைத்தும் பொய்யல்ல, உண்மை என்று நாம் எவ்வாறு நம்புவது ஷாகின்ஷா? அதோடு என்ன சாட்சி இருக்கிறது? இவனுக்கும் ராஷித்துக்கும் தொடர்பு இல்லை என்பதற்கு. ஷெஹன்ஷா, உங்கள் விருப்பப்படி தண்டனை அளியுங்கள். ஆனால் இன்று வரை நாங்கள் எந்த தவறையும் செய்ததில்லை, எந்த நம்பிக்கை துரோகத்தையும் செய்ததில்லை. இளவரசர் சலீமை நாங்கள் எங்கள் பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கூறுவது உண்மை அத்தை. இவரால் தான் சிறு வயதில் சலீமின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஜோதா பேகம், முன்பு அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்பதற்காக இப்பொழுதும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஷெஹன்ஷாவின் மனதில் இடம் பிடிப்பதற்காக அவர்கள் நாடகம் ஆடியிருக்கலாம். இந்த சதி திட்டத்தில் கூட அவர்களுக்கு பங்கிருக்கலாம். அவ்வாறு இல்லை ருக்கையா பேகம். ஒருவர் கண்களை பார்த்தாலே அவர் மனதில் உள்ளது தெரிந்துவிடும். ஷெஹன்ஷா இப்பொழுது என்ன முடிவெடுக்கிறாரோ அதுவே இறுதி முடிவாக இருக்கும். ஹுசூர், தெரிந்தோ தெரியாமலோ இவன் ஓர் குற்றவாளிக்கு அடைக்கலம் அளித்திருக்கிறார். எனவே அவ்வகையில் இவனும் ஓர் குற்றவாளியே. அவர் கூறியது சரிதான் ஹுசூர். இதை நான் தெரியாமல் தான் செய்தேன். இருப்பினும் குற்றம் குற்றமே. நான் ஒரு தவறான மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். அதனால் இன்று இளவரசரின் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது. எனக்கு தண்டனை கொடுங்கள் ஹுசூர், எனக்கு தண்டனை கொடுங்கள். நான் தீர விசாரித்து விட்டேன்.
ஆகையால் என்னுடைய முடிவு என்னவென்றால்